ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹரி கொங்கு சமையலில் பீர்க்கங்காய் வச்சு ஒரு கடைசல் பண்ண போகிறோமா. அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறது பார்த்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பீர்க்கங்காய் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கோம். 100 கிராம் பீர்க்கங்காய் எடுத்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடி பொடியாக நறுக்க வேண்டாம். பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகா, 3 தக்காளி, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் போட்டு பீர்க்கங்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொருள் எல்லாமே தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா குக்கரில் போட்டு இப்போ வேக வைக்க போகிறோமா. பார்த்திங்கன்னா இந்த கடைசல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. மஞ்சள் சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூனு. தேவையான அளவு உப்பு சேர்த்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு நல்லா எடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை மட்டும் தனியாக வடிச்சிருங்க. இப்போ நம்ம வேக வச்சதை அப்படியே கடைசியில் அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். அதோடய தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் அதையே நல்ல ஒரு பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கடைஞ்சி எடுத்துக்கங்க. நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா வெந்திருக்கும் எல்லாமே. இப்போ நம்ம அது நல்லா ஓரளவுக்கு ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒரு தெருன்னு பண்ணிக்கலாம். நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த தண்ணியை நம்ம அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்கம்மா. தண்ணியில் தான் நல்லா டேஸ்ட்டு சத்து எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வாணலியில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றி பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம கடுகும் ஜீரகம் சேர்த்த போகிறோம். பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கருகு விட்டுறாதீங்கம்மா. ஸ்லிம்மில் வச்சே பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் சேர்த்துறோம். அதில் ஜீரகம் சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா ஜீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூண்டு பார்த்திங்கன்னா தட்டி சேர்த்துக்கோங்கம்மா. நல்லா மணமாக இருக்கும். நல்லா சுவையாக இருக்கும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு நல்ல ஒரு மொறுன்னு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பீர்க்கங்காய் கடைசலில் உள்ளே விட்டு கலக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் போட்டு சேர்த்து கலந்து லைட்டாக இதுக்கு ஒரு 5 நிமிஷம் வச்சு ஒரு கொதி வந்து இறக்குனோம்னா நம்ம சுவையான ஆரோக்கியமான பீர்க்கங்காய் சட்னி ரெடிமா. இப்போ பார்த்திங்கன்னா அதில் விட்டு நல்லா கலந்துக்குங்க. பார்த்திங்கன்னா அந்த தாளிப்பு நல்லா உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்தோன்னே பார்த்திங்கன்னா இறக்குனிங்கன்னா அருமையான பீர்க்கங்காய் சட்னி ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.